ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் முரளிதரன் ஒய்டி சேனல். நான் உங்கள் முரளிதரன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ விலாக். ஸோ இந்த விலாக் பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் தடவையாக நான் இந்த விலாக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்குங்க. வீடியோலாம் கொஞ்சம் ஆடும், ஆனால் நான் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும். சரி, நான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்க பூர்வராகவர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன். மதியம் 2 மணிக்கெலாம் போயிட்டாங்க. ஆனால் பூஜைலாம் 4 மணிக்கு தான் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. கோவிலெலாம் 4 மணிக்கு தான் திறப்பேன்னு சொன்னாங்க. அதனால் 2 மணிலேருந்து அங்கே ஒரு சின்ன கோவிலில் உட்காந்துருந்தோம். திரும்ப கோவில் திறந்த உடனே நாங்கள் உள்ளே போய் பார்த்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போதே ஒரு குட் ஃபீல் தெரிஞ்சுது. அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது வரும்போதே ஒரு காற்று அடிச்சுதுங்க பாருங்கள். அந்த காற்று அடிக்கும்போது மனசுக்கே ஒரு திருப்தி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி, போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றி பார்க்க போயிட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தது நாங்கள் முதல் தடவை அங்கே இருந்த தூண் தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களே, அந்த தூணை தாங்க அந்த கோவிலில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த கோவிலோட லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அந்த மண்டபத்துக்குள்ளே தேர் அதெல்லாம் இருந்துச்சு. தேருன்னு சொல்கிறோம் பல்லாக்கு. அந்த பல்லாக்கு வருஷம் முழுக்குத்துறை அப்படிங்கிற கிராமத்துக்கு மாசி மக திருநாள் அன்னைக்கு வரும். இல்லை, இந்த பூர்வராகவர் சாமியும் வருவார். இது ஏன்னா வருஷம் பூர்வராகவர் சாமி இடத்துல தான் நீராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பாடு இருக்குது. அதனால தான் இப்படி. சரி, இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் போய் அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கோவில் இருந்துச்சு. அது கன்னி கோவில். அப்புறம் கன்னி கோவிலில் இருந்த 6 கன்னிகளையும் பார்த்து கும்பிட்டுக்கிட்டோம். போய் கோவிலை சுற்றி வந்தோம். கோவிலை பாதி சுற்றுறோன்னு ராஜர் கோவில் ரேஞ்சில் நான்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படி இருந்துச்சு கோவில். என்னதான் கோவில் சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்க சாமி ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதை தான் நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். சரி, அதை விடுங்க. கோவிலோடைய ரைட் சைடு இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போனோம். அங்கேயே நிறைய விஷயம் இருந்துச்சு. அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நேராக போன இடம் அம்புஜவள்ளி சன்னதிக்கு போயிருந்தோம். ஆனால் அந்த சன்னதி பூட்டி இருந்துச்சு. அப்புறம் தொட்டு கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். கோவிலை சுற்றி பார்த்துட்டு தூண் இருக்க பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் பூர்வராகர் சாமியை பார்க்குறதுக்காக. ஆனால் பூர்வராகர் சாமியை 4:30 தான் பூஜைக்கு அனுமதி பண்ணுவாங்களாம். அதனால் நாங்கள் 4:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சன்னதிக்குள்ளே ஃபோனும் வீடியோவும் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவிலும் இல்லை, எந்த கோவிலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. திரும்பியும் உள்ளே போய் பூர்வராகவர் சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த கோவிலை சுற்றி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் வேறு ஒரு வீடியோ விலாகில் சந்திப்போம். இப்போதைக்கு டாட்டா பை பை. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.